வணக்கம். நிறைநில ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு பீடு வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் தூக்காமல் இருக்கிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ்னால இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் அங்கேயே போடுறேன். அப்போ தான் ஃபிட்டாக இருக்கலன்னா லூஸாக இருக்கும் பீடு. ஸோ இங்கேருந்து அப்படியே இன்னொரு பீடு இங்கே வைக்கிறேன். இந்த கார்னரில் சுகர் பீடை ஒட்டி இங்கே வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சிங் போடுறேன். நான் வேணும்னா உங்களுக்கு வைக்காமல் வச்சு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பீடே வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், பார்க்கும் போதே தெரியுங்க. பாருங்கள் எப்படி லூஸ். இந்த பீடை விடுங்க, இந்த பீடை ஆட் பண்ணுங்க. பட் டபுள் ஸ்டிச் போடுறதுலாம் வந்து அந்தளவுக்கு ஆடாது. இது பயங்கர லூஸாக இருக்கும். பக்கத்துலேயே போட போகிறோம். சின்ன பீடாக இருந்தால் நம்ம இன்னொரு ஸ்டிச் போட தேவையில்லை. இது பெரிய பீடுன்றதுனால ஒரு இன்னொரு ஸ்டிச் போடுறது தான் என்றைக்குமே சேஃப்டி. இந்த கார்னரில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டு வந்துருக்கேன். வளைவாக நெடுவாக எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணதே தான், அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைட் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குன்னா அதை இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கிறத நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆன மாதிரி இருக்கா, அதை நம்ம வந்து இந்த 2 பீட் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அதே மாதிரியே கண்டினியூ ஆகும். இன்னொரு தடவை பாருங்கள் வேணா. அதாவது இங்கே ஓப்பன்னா இங்கே க்ளோஸ்னால் இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சாரி, அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறோம். பாருங்கள், ட்ரையாங்கிளாக கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ட்ரையாங்கிள் போட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்தது இல்லையா, அதுலேருந்து இப்போ நடுவில் ஒயிட் கலர் பீட் கொடுத்துருக்கோம், பேர்ல் பீட். இது எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா கோல்டும் கொடுக்கலாம். பட் இந்த டார்க்கில் எப்போவுமே கோல்டுக்கு நடுவில் பேர்ல் பீட் இருக்கும்போது ரொம்பவே தூக்கி காட்டும், நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த கலருக்கு ஒயிட் இன்னுமே ரொம்ப சூட் ஆகுன்றதுனால தான் ஒயிட் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். வேணும்னா நம்ம நார்மல் நெடியில் சென்டராக ஒன்று கூட கொடுக்கலாம். ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், மீதி ஸ்பேஸும் காலியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஒர்க்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் நெடியில் ஒன்றா வச்சு எடுக்கிறதுக்கோ இல்லை ஆரி ஊசியில் இண்டிவிஜுவலாக ஒரு மணியுமே போட்டு நாட் போட்டு பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி த்ரெட்டில் எடுத்துருக்கேன். கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி சரி த்ரெட்டு பீட் கொடுத்து ஒரு இது கொடுத்துட்டு ஒரு ப்ளைன் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் இன்னொரு ப்ளைன் ஸ்டிச்சு. அந்த பீட் வந்து கொஞ்சம் சென்டராக வர மாதிரி போடுற மாதிரி இருக்கணும். பாருங்க, அந்த பீட் சென்டராக வர மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் ஸ்டிச் போடுறேன். அதான் பின்னாடி ஒரு ப்ளைன் ஸ்டிச், முன்னாடி ஒரு ப்ளைன் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிளில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஹேண்டே வந்து மறைச்சிட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் இன்னொரு வியூ காட்டுறேன். இதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுறோன்ட்டு பிகினர்ஸ்க்கு. நெக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். புட்டாஸ் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சாரீ வந்து க்ரீன் கலர், ஸோ க்ரீன் கலர் ஸ்டோனு சுற்றி சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி 2 கொடுத்துருக்கேன். பேல் பீட் கொடுத்து சுற்றி சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸ்லீவ் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பார்டரே இருக்குது. பார்டரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் 3/4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்டரே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக ஹைலைட் மட்டும் பண்ண போகிறோம். பார்டரில் மேங்கோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டோன் லைன் கொடுத்துருக்கேன். அதை லைட்டாக ஹைலைட் பண்ண போகிறோம். மேலே பார்டரில் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே கொடுக்க போகிறோம்.
இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் புட்டாஸை ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள். கீழே சுகர் பீடு, ஸ்டோன் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மேங்கோலலாம் ஃபுல்லாக ஃபிட்டிங் கொஞ்சம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 சைஸ் பீடு, அதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸே கொடுத்துட்டேன். ஸ்டோன்ஸ் கொடுத்து டியூப் பீட் கொடுத்து செப்ரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நெக்கில் கொடுத்த அதே பார்டரே கொடுத்துட்டேன். இது இடைப்பட்ட பார்டரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ளவர் மாதிரி. நம்ம நெக்கில் கொடுத்த புட்டாவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஐ ஷேப்பில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். அதுக்கு இடையில வந்து பேல் பீடும் ஒரு சுகர் பீட் வச்சு அரும்பு மாதிரி கொடுத்துருக்கோம். அதுவே அங்கே கொடுத்தோடனே ஒரு கிராண்டாக ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். 2 ஸ்லீவும் முடித்தாச்சு பாருங்கள். வெறும் நம்ம இந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம். பார்டர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதுவும் லைட்டாக தான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதுவே எப்படியும் ஒரு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஃபிட்டிங் வந்தோன்னா வந்து நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். கிளிட்டர் ஆகுது நல்லா. ஃப்ரண்ட்டு நெக் இது. ப்ளவுஸோட நெக்கோட ஃபுல் வியூ பாருங்கள். ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டவுட் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.